ஒரு ராஜ்யசபா மெம்பரை நம்ம காங்கிரஸ் சார்பாக நாமினேட் பண்ணோன்னா கூட மினிமம் 34 பேர் தேவை. அப்போ நமக்கு 25னா திமுகவை நத்தி பிழைக்க வேண்டிய அவங்க கிட்ட யாசகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மெம்பரை அனுப்புறது கூட நமக்கு வக்கீல் இல்லைன்னா அது நமக்கு இவ்வளோ பெரிய கட்சிக்கு அது அழகில்லை. ஏன்னா அவங்க இரட்டை இலக்கில் வந்து சீட்டு கேட்குறாங்க. இது அவங்க அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? தேமுதிக நகர்வு கமல்ஹாசனுக்கே ஒரு ராஜ்யசபா சீட் = 6 எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு போது அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் கேட்கணுங்க. விஜய்க்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிலாம் இல்லாமல் இல்லை. அதனால தான் எல்லாரையும் தண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. தாவேக்கா ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஏரியாவில், வட தமிழகத்தில். குறிப்பாக தலித் சமூக மக்கள், வன்னிய மக்கள் எல்லாருமே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அவருக்கு பலமாக இருக்கிறாரு. தாலி கட்டிக்கினா மாதிரி இங்கேயே இருப்போம், அவங்க நம்மளை எட்டி உதைச்சாலும் பரவாயில்ல, நம்மளை அவமதித்தாலும் பரவாயில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குரூப்புடைய பெருந்தலைகள்லாம் திமுக அரசால் ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்டு, கமிஷனு இப்படி நிறைய வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க நலன் தான் முக்கியம். இந்த துறை வேணும் அந்த துறை வேணும்னு வாங்குறாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்மளெல்லாம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆகவே இந்த முறை அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு கேட்கணும். ஏன்னா அவருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லி இந்த சாதி மத பிளவு அரசியலை அவர் தொடர்ந்து எதிர்க்கிறாள். அதனால தான் அவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னார். ராமதாஸ் தனித்தினா தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி டிடி கூட சொல்லியிருந்தார், எடப்பாடிக்கையோட நான் சேர்ந்தனா தூக்கு போட்டு தொங்கிடலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஆமாம், இப்போ வேற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய அரசியல் கள நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக எல்லாமே ஒரு கட்சியை சொல்லிட்டாங்க. ஆனால் தேமுதிக மட்டும் தனித்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சில பேர் சொல்கிறாங்க பணத்துக்காக, இல்லாட்டி சீட்டுக்காக சொல்லலாம். ஆனால் விமர்சனம் பணத்துக்காக தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, தேமுதிக மட்டும் தனித்து நிற்கலையே. ராமதாஸ் தலைமையிலான பாமக, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இப்படி இன்னும் சில கட்சிகள் தனித்து இருக்காங்க. அன்புமணி தலைமையில் அவங்க போயிட்டாங்க, பாஜக சைடு அவங்க போயிட்டாங்க. அன்புமணியே மொத்த பாமகன்னு யாரும் இன்னும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வரலைங்களா? ஓகே, 1000 தான் இருந்தாலும் சீனியர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் செல்வாக்கு இருக்கும். அதனால் எல்லாருமே பாமக ஓட்டு மொத்தமே அன்புமணி கிட்ட போயிடும்னு நினச்சாங்கன்னா அது சரியில்லை. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குங்க, டார்கெட் இருக்கும். வெறும் பணத்துக்காகன்றது இது இன்றைக்கி நேற்று இந்த கட்சிக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளே தேர்தல் செலவுக்கு 10 கோடி 5 கோடி வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம் டிஎம்கே கிட்டேருந்து. அதனால் இந்த 2 பெரிய கட்சிகளுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது சீட்டு ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் செலவுகள்னு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது ரொம்ப கெட்ட பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சுருக்காங்க. அதாவது திமுக அதிமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து கெடுத்தது மட்டும் இல்லை, கட்சிகளுக்கும் பணம் கொடுத்து கோடி கணக்கில். போன முறை அண்ணாமலை 500 கோடி கொடுத்து தான் பாமக ஓட்டின்னு போனார் லோக்சபா தேர்தலில். அப்படின்லாம் வதந்திகள் தான். இப்போ கூட பிரேமலதா சில 100 கோடிகள் கேட்டுட்ருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட்டு ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையுமே பேசிட முடியாதுங்க. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அவங்களுக்கு அந்த இலக்கு இல்லைன்னா நம்ம சேர வேணாம், தனியாக கூட போட்டி போடலான்னு நினைக்கலாம். இப்போ விஜய் பாருங்கள், விஜய் அநேகமாக காங்கிரஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. காங்கிரஸ் வரலை அப்படின்னு சொன்னால் வேறு சில கட்சிகள்லாம் அவர் சேர்ப்பாரா, இல்லை 234 தொகுதியிலையும் தனித்தே போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால் அநேகமாக இதெல்லாம் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் முடிவாயிடுங்க. ஓகே, இப்போது இன்றைக்கி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி தேமுதிகவுக்கு இப்போது எங்கள்கிட்ட இடம் இல்லாத மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க இரட்டை இலக்கில் சீட்டு கேட்குறாங்க, அப்படி தர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்கள விலக்கி இருக்கிறதாக தகவல் வருது. இது அவங்க அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தேமுதிக நகர்வு அப்படி இருந்தால் தேமுதிக ஆசைப்படலாம், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நமக்கு எவ்வளவு பலம், எந்த அளவுக்கு நம்மளால் இந்த தேர்தலில் வாக்குகள் பெற முடியுமென்ற ஒரு கால்குலேஷன், செல்ஃப் அப்ரைசல் பண்ணிக்கணும் நம்ம கட்சியை பற்றி.
சும்மா 20 கொடு 30 கொடுலாம் கேட்டால் ஏற்கனவே கொடுக்க அமமுகல மாட்டாங்க. இருந்து கூட படுத்தோல்வியில் ஆமாம். அதனால் இப்போதைக்கு அந்த கட்சிக்கு 1% குறைவான வாக்குகள் தான் இருக்குங்க. ஆஃப்டர் விஜயகாந்த் டெத்துக்கு அப்புறங்க அந்த கட்சி வந்து ரொம்ப சிறுத்து போச்சு. அப்போவே அவர் காலத்திலேயே அது ரொம்ப சரிஞ்சு போச்சுங்க. இப்போ அது வந்து ரொம்ப சிறுத்து போச்சு. அப்படி இருக்கும்போது பெரிய கட்சிகளுக்கே அவங்க வந்து 25 சீட்டு 10 சீட்டுன்னு ஒதுக்கும்போது தேமுதிக வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்பது என்பது அவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஆனால் அது எப்படி கொடுப்பாங்க? இப்போ கமல்ஹாசனுக்கே ஒரு ராஜ்யசபா சீட் = 6 எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்கன்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் கேட்கணுங்க. பார்கெயின் பண்ணுறது இழுக்க இழுக்க இன்பம் இழுத்துட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் இழுத்தா உடஞ்சிரும், இல்லை அருந்துரும் இல்லையா? எதையுமே ஒரு ஸ்ட்ரெச்சி வரைக்கும் இழுக்க முடியாது. அது மாதிரி நிலமை தான் இன்றைக்கி தேமுதிக வந்துங்க. குறிப்பாக இந்த பிரேமலதாவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம்ங்க. புதுசாக இருக்கே விஜய்க்கு அவர்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விஜய்க்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிலாம் இல்லாமல் இல்லை. அதனால தான் எல்லாரையும் தண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. ஆமாம். ஆனால் பிரேமலதாவுக்கு வந்துங்க பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது வந்து 9ஆம் தேதி ஜனவரி மாதம் கடலூர் மாநாடு போட்டு எங்கள் தேர்தல் கூட்டணி யார், நாங்கள் யாரோட போகிறோம் என்னன்னு அறிவிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் 9ஆம் தேதி அறிவித்தாங்களா? அன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மட்டும் ஏன் முந்தின்னு அறிவிக்கணும், மற்ற யாரும் அறிவிக்கலைன்றாங்க. அது உண்மையா? அப்போ தான் அன்புமணி ராமதாஸ் சேர்ந்துருக்காரு, பாஜக சேர்ந்துருக்கு, என்டிஏ ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் உருவாயிடுச்சு. திமுகவில் இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்குது, யாரும் வெளியும் போல் யாரும் வெளியேற்றப்படவும் இல்லை. அந்த நேரத்தில் காங்கிரஸ் பிளவு அந்த பிரச்சனையும் வரல, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது யாருமே அதாவது அவங்களுக்கு பேரம் படியில்லைங்க. அதனால் அவங்க வந்து இப்போ வேறு ஏதோ தேதி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிப்ரவரி 3ஆம் தேதியோ 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொன்னாலுங்க இப்போ வந்து தனித்து விடப்பட்டார்கள்னு பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வந்து அளவுக்கு அதிகமாக போட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா கடைசியில் இப்போ 2 பேரும் பேசுன மாதிரி திமுக அதிமுக 6 சீட்டுக்கு மேலே இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாதிரி இப்போ 2 பேருமே சொல்கிறதால இவங்களுக்கு என்ன நிலமை? இப்போ தாவேக்காவுக்கு அவங்க போவாங்களா, தாவேக்கா அவங்கள ஏற்றுக்குவாங்களா? இப்போ தாவேக்கா ஒன்றும் டஸ்ட்பின் இல்லை, எல்லா கதவையும் தட்டிட்டு எங்கேயும் கிடைக்காதவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு புதுசாக கேள்விப்படுறோம். தாவேக்கால வரவங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி ஒரு செக் பண்ணிட்டு தான் என்ன அது பேக்ரவுண்ட் என்ன, அது தொகுதியில் எவ்வளோ அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது அதெல்லாம் சீரமைப்பு பண்ணி அது நியாயம் தானேங்க. இப்போ ஒருத்தர் கூட்டணிக்கு சேர்த்துக்கிறோன்னா நம்ம கட்சிக்கு அவங்களுக்கெல்லாம் பலம் கூடணுமே தவிர குறையக்கூடாது. கண்டிப்பாக. இப்போ பாமக ராமதாஸ் வந்து தாவேக்கால போனோன்னு இப்போ வேறு வழி இல்லாமல் திமுக கதவு மூடிடுச்சு, அதிமுக பாஜக அந்த பாமக அவங்க அன்புமணியை வச்சாச்சு. ஸோ இப்போ இவருக்கு வேறு வழியே இல்லைன்னும் போது ஒன்று தனித்து நிற்கணும். இன்றைக்கி தனித்து நிற்கிறது தற்கொலைக்கு முடிவாகும். அப்போ வந்து விஜய்கிட்ட போகலான்னு அவர் நினைக்கிறதா தகவல்கள் தான் செய்தியில். ஆனால் அவர் நினைச்சா போதுமா? விஜயும் நினைக்கணும் இல்லை? கண்டிப்பாக. அப்போ விஜய் இவரை சேர்த்துக்கினா நம்ம கட்சிக்கு பெனிஃபிட்டா இல்லை ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தா அவர் பார்த்து தானே சேர்க்க முடியும். இன்னும் எல்லாரையும் வர்றவங்கெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு அது என்ன பஸ் ஸ்டாண்டா சத்திரமா? அப்போ அந்த அடிப்படையில் விஜய் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் மெச்சூர்டாக தாங்க எல்லாத்தையும் டீல் பண்ணுறாரு. இப்போ டிடிவி தினகரன்லாம் கூட எவ்வளோ நாளாக கூவி பார்த்தாரு, விஜய் தலைமையில் வெற்றி கூட்டணி, மெகா கூட்டணி. நீங்கள் அதை சொல்கிற மாதிரி இந்த ராமதாஸ் தனித்திருந்தா தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி டிடிவி கூட சொல்லியிருந்தாரு, எடப்பாடிக்கையோட நான் சேர்ந்தேன்னா தூக்கு போட்டு நான் தொங்கிடலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஆமாம், இப்போ வேறு மாதிரி தொங்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடியை முதலமைச்சர் நாட்காலியில் உட்கார வைக்காம நான் வந்து உறங்க மாட்டேன் அப்படின்னு அதாவது அவங்கெல்லாம் வந்துங்க பொது வெளியில் வந்து மரியாதை இழந்த தலைவர்கள். அவங்க குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட அந்த கட்சிக்குள்ளே ஒன்றா அவங்களுக்கு மரியாதை இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி முன்பின் முரணாக பேசிக்கொண்டே இதெல்லாம் அரசியலில் சகஜமாக பண்ணுற மாதிரி போகிறாங்க.
அவங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மரியாதை கிடையாதுங்க. அது ஒன்றும் இது. அப்போ பாமகவை பற்றி பேசுகிறோம். அப்போ விஜய் யோசிப்பார்ல, பிரேமலதாவை சேர்த்தா இந்த கட்சிக்கு என்ன, அதே போல் பாமக வராங்கன்னா எங்கேயுமே இடம் இல்லைன்னு கொஞ்சம் வர்றதுன்றதை ஏற்றுக்க முடியாது. ஆமாம். அதே போல் அவங்க வருவதால் கட்சிக்கு பலத்தை விட பலவீனம் அதிகமான எதுக்காக காசை கொடுத்து சூன்யம் யாராவது வச்சுக்குவாங்களா? வாய்ப்பில்லை. அப்போது இன்றைக்கி பாமக வந்து வட மாவட்டங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. விழுப்புரம், கடலூர் இந்த ஏரியாக்களில். தாவேக்கா ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஏரியாவில், வட தமிழகத்தில். குறிப்பாக தலித் சமூக மக்கள், வன்னிய மக்கள் எல்லாருமே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அவருக்கு பலமாக இருக்கிறாரு. இப்போ பலத்தோடு இந்த பலம் போய் சேர்ந்தால் இன்னும் பலமாகவும் வின்னபிள் சீட் அதிகமாகும்னு சாதாரணமாக இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சோஷியல் ஃபேக்டர் இருக்குது. இப்போ தலித் மக்கள்லாம் அங்கே இருக்காங்க. யார் கூட? விஜய் கூட இருக்காங்க. இவங்க வந்து தலித் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக ஜாதி அரசியல் பண்ணவங்க. அதாவது ஆணவ கொலைகளெல்லாம் நாடக காதல்னெல்லாம் சொன்னவர். ரெண்டாவதுங்க, நடிகர்கள் நாடாளலாமா, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு விஜயகாந்தை, ரஜினிகாந்தெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ண கட்சி பாமக. அப்போ இவங்கெல்லாம் வந்து சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இன்றைக்கி வேறு வழி இல்லைன்னு விஜய்கிட்ட வந்தாங்கன்னா, விஜயும் சரி யாராவது வந்தால் பரவாயில்லன்னு சேர்த்துக்கினாருன்னா நிச்சயமாக அவர்கிட்ட இன்றைக்கி இது பெருமளவுக்கு திரண்டிருக்காங்க. இப்போ விசிகா வந்து பலவீனம் அடைஞ்சு விட்டது என்பது உண்மைதாங்க. விசிகாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் ரேங்க் அண்ட் ஃபைல் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே. அது வந்து அளவு ஒன்றா எப்படி ஒன்றா மாறுபடலாமே தவிர தலித் மக்கள் பெரும்பகுதி வந்துட்டாங்க. அதுவும் அந்த அஞ்சலை அம்மாவில் வந்து அவர் கொள்கை தலைவராக சொன்ன அப்புறம் வன்னிய பகுதியில் இருக்கிற மக்களும் வந்து இப்படி ஒரு ஆள் ரெகக்னைஸ் பண்ணுறாரு நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு தலைவி என்பது. ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி அட்ராக்டிங் போத் கம்யூனிட்டிஸ் இன் நார்த்தன் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இப்போ ராமதாஸ் இங்கே கொண்டு வந்து சேர்த்தா தலித் மக்கள் வந்து கொஞ்சம் முகம் சுளிப்பாங்கல்ல. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் இப்போ அவர் பிளேம் பண்ணுவார்ல, அவர் என்ன பார்த்தீங்களா விஜய் வந்து ஜாதி அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னு வரல. அப்போ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஆளை சேர்த்துக்க முடியும். சும்மா வந்தாங்களே யார் வந்தாலும் சேர்த்துக்கலான்ற அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டில் ஸ்டாலின் ஒன்றா இருக்கலாம், ரோட்டில் போகிறவங்களாம் வர வச்சு உடனே சேர்த்துக்குவாங்க. மனோஜ் பாண்டியன், அப்புறம் வைத்தியலிங்கம், யார் வந்தாலும் சேர்த்துக்கிற நிலையில தான் இன்னைக்கு அண்ணா திமுகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. ஓகே, இதை பற்றி அடுத்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி சார், இப்போ கனிமொழி அவர்கள் டெல்லி போய் சந்தித்தது வந்து இது ஒரு விமர்சனமாக வருது. எடப்பாடி அவர்கள் அமித்ஷா சந்திக்கும் போது மூஞ்சியை மறைச்சிட்டு போனார். ஆனால் கனிமொழி அப்படி போகல, அவங்க நார்மலாக தான் போனாங்க. நாங்கள் வந்து தொகுதி பங்கீடு அந்த மாதிரி தான் பேச போனோம், ஆனால் கூட்டணி பற்றி நாங்கள் பேசலை அந்த மாதிரி பேசுகிறாங்க. இது என்ன, இந்த எப்படி இது பார்க்குறது இந்த விமர்சனத்தை? ஏங்க கூட்டணி பற்றி பேசலை, தொகுதி பங்கீடு தான் பேசணும்னா இது என்ன எனக்கு புரியல. கூட்டணியில் தானே தொகுதி பங்கீடு வருது. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு இப்போ 3வது வருஷம், பிப்ரவரி 2 வந்தால் 3வது வருஷம் அவங்க விழா கூட நடத்த போகிறாங்க. ஸோ இந்த 2 வருஷத்தில் காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது அவர் விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன் அண்ணா திமுக கூட போன மீட்டிங்கில் மகாபலிபுரத்தில் விமர்சனம் பண்ண அவருக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை, காங்கிரஸ் கூட்டணி ஆசைலாம் இல்லைங்க. காங்கிரஸ் வந்து ஒரு இயற்கையான நண்பன், நேச்சுரல் ஃப்ரெண்டு, நேச்சுரல் சப்போர்ட்டுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லி இந்த சாதி மத பிளவு அரசியலை அவர் தொடர்ந்து எதிர்க்கிற ஆள். அதனால தான் அவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னார். அப்போது இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுடைய ஆத்ம நண்பனை ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் தானே வரும். ஆமாம். ஏன்னா அது காங்கிரஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்குலரிசம், மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, மதங்களின் பெயரால் சிறுபான்மையரை தாக்குறது, அதெல்லாம் அவங்க செய்தது இல்லைல்ல. அப்போ நேச்சுரலாகவே அவருடைய கொள்கை அடிப்படையில் பிடிக்குது விருப்பம்லாம் இல்லை. தாவேக்காவின் ஆதார கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகளும் காங்கிரஸினுடைய கொள்கைகளும் ஒன்றா இருக்குது. அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி. ஆனால் துரதிருஷ்டம் என்னென்னா திமுகவோடு இது போய் சிக்கி இருக்கிறதால ரொம்ப நாளாக
அவங்களுக்கு அதில் வெளியே வர்றதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது, சிக்கல் இருக்குது. இன்னொரு பார்வை என்ன சார், காங்கிரஸில் இருக்க உறுப்பினர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் சில பேர் மட்டும் தான் திமுகவோட காங்கிரஸ் இருக்கணும்னு போராடிட்டு இருக்காங்களே. எல்லா கட்சியிலும் அப்படி தாங்க இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்களா? இப்போ காங்கிரஸில் நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், அவங்க வெளிப்படையாக ஜனநாயக கட்சி, ஆமாம், சர்வாதிகார கட்சி இல்லை. அதனால் ஓப்பனாக எல்லாம் பேசிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. 2 குரூப் இருக்குங்க, 2 குரூப் இருக்குது. ஒன்றுக்கு வந்து 2 குரூப்புமே திமுகவோட போகிறதே எதிர்க்கல. ஒரு குரூப் வித் கண்டிஷன் சொல்லுது, அதாவது நம்ம ரொம்ப நாளாக இவங்க கூட கூட்டணியில் இருக்கோம், நம்ம மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இவங்க வந்து நம்மக்கிட்ட பார்கெயின் பண்ணி டிபார்ட்மெண்ட்டு இந்த துறை வேணும் அந்த துறை வேணும்னு வாங்குறாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்மளெல்லாம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆகவே இந்த முறை அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கை கேட்கணும். அப்படி யாராவது நம்ம ஆட்கள் மந்திரியாக ஆனால் தான் நம்ம வளர முடியும், நம்மளுடைய வெளிச்சத்துக்கு வர முடியும், மீடியாலாம் கிடைக்கும். இல்லைன்னா யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. அமைச்சர்கள்ன்ற முறையில் தான் அவங்களுக்கு மாநிலம் பூரா ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதனால் வந்து ஆட்சி அதிகாரம் வரணும், அதை கேட்டு பெறுவோம். அதே போல் 25 என்பது மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்குது. ஒரு ராஜ்யசபா மெம்பரை நம்ம காங்கிரஸ் சார்பாக நாமினேட் பண்ணோன்னா கூட மினிமம் 34 பேர் தேவை. அப்போ நமக்கு 25னா திமுகவை நத்தி பிழைக்க வேண்டிய, அவங்கக்கிட்ட யாசகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மெம்பரை அனுப்புறது கூட நமக்கு வக்கீல்லைன்னா அது நமக்கு இவ்வளோ பெரிய கட்சிக்கு அது அழகில்லை. ஆகவே 40ன்னு சொல்கிறது அந்த அடிப்படையிலும் 39 நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்றில் மினிமம் ஒன்றாவது நம்ம இருக்கணும், த்ரூ அவுட் தமிழ்நாடு ப்ரெசன்ஸ் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் 40 கேட்குறாங்க. ஸோ இந்த 2ஐயும் நம்ம கேட்போம், அதுக்கு அவங்க ஒத்துக்குன்னா அவங்க கூட இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தாவேக்கா வந்து நமக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம போயிடுவோன்றது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் கணவன்ற மாதிரி தாலி கட்டிக்கினா மாதிரி இங்கேயே இருப்போம், அவங்க நம்மளை எட்டி உதைச்சாலும் பரவாயில்ல, நம்மளை வந்துட்டு அவமதித்தாலும் பரவாயில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குரூப்புடைய பெருந்தலைகள்லாம் வந்து திமுக அரசால் ஆதாயம் அடைஞ்சிட்ருக்காங்க. கான்ட்ராக்டு, கமிஷனு இப்படி நிறைய வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க நலன் தான் முக்கியம். இந்த கோஷ்டிக்கு வந்து கட்சி நலன், கட்சி வளரணும், எவ்வளோ நாளைக்கு நம்ம அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மோதல் பப்ளிக்காக நடக்குது. இது வந்து ராகுல் காந்தி உள்பட இதுக்காக தாங்க நிற்கிறார், கட்சியை வளர்க்கணும்னு. சும்மா எல்லாம் பேசலாம். இப்போ கனிமொழி வந்து ராகுல் காந்தியை போய் பார்த்ததுக்கு 2 காரணங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று என்னன்னா, இந்த மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு கமிட்டி போட்டார் இல்லையா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, கிரீஷ் சோடங்கர் தலைமையில். அந்த கமிட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக காங்கிரஸ் கட்சிக்காக நிற்கிறதால அதனுடைய அந்த சுதந்திரத்தை இவங்களால் சகிச்சிக்க முடியல திமுகவால். ஏன்னா அந்த கிரீஷ் சோடங்கர் பத்திரிக்கைலாம் பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் டிசம்பரே சொல்லிட்டாங்க 15ஆம் தேதியோ முடிவு சொல்லணுன்னு, ஆனால் இவங்க இன்னும் முடிவு சொல்லாமல் இருக்காங்க, 2 மாதமாக காத்துட்ருக்குறோன்னெலாம் சொன்ன ஒன்றும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தங்க காலடியில் விழுந்து கிடக்கணும், காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அடிமையா இருக்கணும். கட்சியில எல்லாரும் அப்படி இல்லைங்க. ஒரு சில பேர் நான் தான் சொன்னேன், சொந்த ஆதாயங்களுக்காக சுயநலத்துக்காக இருக்கிறவங்க, அமைச்சர்கள் கிட்ட வேலை நடக்கணும், முதலமைச்சர்கிட்ட சில வேலைகள் நடக்கணுன்றவங்க அப்படி இருக்கலாம். அது எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கட்சியிலையும் இருக்காங்க, எல்லா விசிகாலையும் இல்லையா என்ன. அதனால் அது எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. பட் இப்போ ராகுல் காந்தியை போய் கனிமொழி பேசுனதில் ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆகலைங்க. என்ன ஆயிருக்குன்னா, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷனு, எங்ககிட்ட நீங்கள் எல்லா பதவியும் வாங்குறீங்க, இங்கே நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வச்சா நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் அதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியல கனிமொழியால். அதே போல் நீங்கள் வந்து 40 தொகுதியை கொடுத்தா என்ன, இவங்க டிஎம்கே என்ன நினைக்குதுன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைக்கிற மாதிரியே பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும் 2006 விஜயகாந்த் வந்தப்போ முதல் முறை, அப்போ வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம திமுகவுக்கு வெறும் 96 தான் வந்தது, 118 வேணும் பெரும்பான்மை. அப்போ கூட கருணாநிதி என்ன பண்ணார்னா, காங்கிரஸையும் பாமகவையும் நம்பி தான் ஆட்சி பண்ணார். ஆனால் அதுங்களை உள்ளே சேர்த்துக்கல, ஆட்சியில் பங்கு கொடுக்கல. ஸோ
சிறுபான்மையாக இருக்கும்போதே ஆட்சியில் பங்கு கொடுக்காதவங்க இன்றைக்கி வந்து கொடுப்பாங்களா? ஆகவே தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 160 170 தொகுதியில் போட்டி போட்டு உதயசூரன் சின்னத்தில் 118வது நம்ம வந்தால் தான் நம்ம தனியாக ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா கூட்டணி ஆட்சி வந்தால் நமக்கு அரசு ஆட்சி அதிகாரம்லாம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னவோ அது செட்டில் ஆன மாதிரி தெரிலங்க. ராகுல் காந்தி நீங்கள் போய் அந்த கமிட்டி கிட்ட பேசுங்கன்னு திருப்பி அடிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் வந்து சார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் எடுக்கிற முடிவு வந்து அது இப்போ தாவேக்காட சேர்ந்து அவங்களுக்கு பலமாக இருக்குமா, தாவேக்காக்கு பலமாக இருக்குமா இல்லையோ காங்கிரஸுக்கு இது பலமாக இருக்குமா, இல்லை திமுக இப்படியே இருக்கிறது பலமா காங்கிரஸுக்கு? சாதாரண குழந்தை கூட தெரியுங்க. 117 தொகுதியில் போட்டி போட்டாங்க. குறைச்சிக்கிட்டே வருது. 41 இப்போ 25. இப்போ இந்த வாட்டி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியல. 1-2 அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்துங்க காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தில் பங்கு மட்டும் கிடையாது. ஆமாம், எதிர்கட்சி காங்கிரஸுக்கு வந்து அதனுடைய கட்சி நலன்னு பார்த்தா எதிர்காலம் புதிய தலைமுறையெல்லாம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திமுகவில் வந்து இந்த 2 கண்டிஷனை ஒத்துக்குனா இருந்தால் லாபம் தான். இந்த 2 கண்டிஷனை திமுக ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். தாவேக்கால போய் ஒரு 60-70 சீட்டு வாங்கலாம், இல்லை 50 சீட்டு வாங்கி போட்டி போடலாம். ஜெயிச்சிட்டாருன்னா ஆட்சி 2-3 மந்திரிங்க உட்காரலாம், தப்பு இல்லையா? இங்கே பல்லக்கு தூக்கிட்டு எவ்வளோ வருஷம் இருப்பாங்க? அதனால் வந்து நேச்சுரலாக வந்து காங்கிரஸ் வந்து பெனிஃபிட்டட் தான். அதே போல் விஜய்க்கும் பெனிஃபிட் இருக்கும். விஜய்க்கு வந்து அந்த மதச்சார்பற்ற சக்திகள் இருக்காங்க, செக்குலர் பீப்புள், அது காங்கிரஸால் தான் திமுக ஓட்டு போடுறாங்க. திமுக வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், வாஜ்பாய் கிட்ட உடன்பாடு போட்டு கூட்டணியில் இருந்தவங்க, ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசினவங்க, சாமியார்கள்னு சொல்லிட்டு அவங்க கூடவே கூட்டணி வச்சவங்க. ஸோ அரசியலில் வந்துங்க திமுக எந்த கூட்டணியிலையும் இறக்குங்க, அதுக்கு தேவை அதிகாரம்தான். ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லைங்க. எப்போவுமே அது 1947 இன்னி வரைக்கும் டெட் அகெயின்ஸ்ட் கம்யூனல் ஃபோர்ஸஸ், ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு தொடர்ந்து அது சிறுபான்மை மக்களுக்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து காங்கிரஸாக தான் நம்புவாங்களே தவிர திமுக நாங்கள் தான் பாஜக எதிர்ப்போம். உங்கள் எதிர்ப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு 2 ரெய்டு வந்தால் உடனே நிர்மலா சீதாராமனை போய் பார்ப்பாங்க, அமித்ஷாவை பார்ப்பாங்க, மோடியே பார்க்க ஓடுவார் முதலமைச்சர். பார்த்துருக்கோம் நிதி ஆயோக் கூட்டங்களில் கலந்துக்காமல் இருந்து ஒரு 3 வருஷமாக. இப்போ ஏன் ஓடினார்னா டாஸ்மாக் ரெய்டு. அதனால் வந்துங்க திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது கேள்விக்குறியான விஷயம். ஆனால் காங்கிரஸினுடைய பாஜக எதிர்ப்பு என்பது கோட்பாடு ரீதியானது, கொள்கை ரீதியானது, சித்தாந்த ரீதியானது. அதனால் இவங்க போனாங்கன்னா அவங்க ஓட்டு மட்டும் இல்லை, ஒரு 7-8% காங்கிரஸுக்கு இருக்குன்னா அது மட்டும் போல மைனாரிட்டிஸ் ஓட்டு 20%ல் 10-15% கூட சேர்ந்து போயிடும். கண்டிப்பாக. அதனால் வந்துங்க இன்றைக்கே வந்து விஜய் முதலிடத்தில் இருக்கிறார், முன்னணியில் இருக்கார். தனியாக அவர், மற்றவங்கெல்லாம் பெரும் கூட்டணி படைகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் தனித்து இருக்கார். அவருக்கே வந்து 25, 35, 40 வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ காங்கிரஸ் போய் சேர்ந்ததுன்னு வச்சிங்களேன், ஷியூர் டிஃபீட் தான் டிஎம்கே. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது.